எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. எப்படி இருக்கணும்? நீங்கள் அசதியாயிராமல் எப்படி இருக்கணுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிப்பதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனிங்க. இப்பதான் யோசிக்கிற, அன்றைக்கு அவங்களுடைய தாய் தகப்பன்மார் சொத்துக்களை சம்பாதிப்பதிலும் பணங்களை சுதந்திரிப்பதிலும் நேரத்தை செலவிட்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். நம்முடைய தகப்பன் கல்வாரி சிலுவையில் நாம் வாழ்வதற்கு அனுபவிக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில் சுதந்திரித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஞானம் உள்ளவன் அவனுக்கு கைனி இருக்குது, ஞானம் உள்ளவனுக்கு நல்ல வீடு இருக்கிறது. அன்றைக்கு நம்முடைய தாய் தகப்பனுக்கு இப்பேற்பட்ட ஞானங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அதனால இன்றைக்காவது நாம் இந்த மாதிரி ஒரு நல்ல சபை நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் நல்ல வார்த்தைகளை கேட்டு நம் பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசல்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஆசைகள் எண்ணங்களை தேவன் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு உங்க தாத்தா பாட்டி அனுபவித்த வேதனை ஒரு நாளும் கூட்ட மாட்டார். இங்க வந்து நம்ம உட்கார்ந்து தூங்குறங்க, இங்க வந்து நம்ம ஜாக்கிரதை இல்லாதவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் தேவன் பொறுப்பல்ல. மாமிச கண்களால் மாமிச காதலால் கேட்கறது பாருங்க, அதான் சொல்றாரு. இங்க வரது பெரிய பிரச்சனை இல்லை, கேட்பது எப்படி கேட்கிறோம் என்பது அதங்க சொல்றாரு பாருங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஆபிரகாம் எத்தனை பேர் பைபிள்ல வாசித்திருக்கீங்க? ஆபிரகாம் எடுத்த உடனே பெரிய விசுவாச வீரன். தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை கவனிக்கணும். ஆபிரகாம் பாருங்க அவிசுவாசமான ஒரு ஆள் தான், ஆனால் இன்றைக்கு வாசிக்கிறோம் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படியானான்? தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினான். கவனிங்க, குழந்தையே இல்லாதப்ப வீட்டுல பாருங்க அவமானத்துல ஒரு மூலையில முடங்கு கண்டிருந்தான். தேவன் போய் அவனை அழைத்து தோல்ல கை போட்டு, ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார். பிறப்பு ஆலையா இருக்கலாம், வீடு குடிசையா இருக்கலாம், தேவனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உள்ளங்கள் விசாலமாக வேண்டும், வாய் தேவ வார்த்தைக்கு ஒத்திருக்க வேண்டும், உன் பார்வை தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்க வேண்டும். நிச்சயம் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள், மாற்றமே இல்லை.